என் பேச்சுகளை ஃபாலோ பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் என்னன்னு கேட்டால், என்ன விஷயத்தை பற்றின்னு கேட்டால், நம்ம தீய சக்திகளை நம்மளாலே அதை எப்படி நம்ம விலக்கிக்கிறதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதை பற்றி சரியா? அது ஏன்ட்டா நான் ஒரு என் பரம்பரையில் யாரும் மந்திரவாதியோ இல்லாட்டி ஒரு சாமியாரோ அப்படி யாரும் என் குடும்பத்தில் கிடையாது. எனக்கு ஒரு நடந்த சம்பவம், அந்த சம்பவத்தை வச்சு சில பிரார்த்தனைகளில் நான் ஈடுபட்டிருக்கேன். அது ஒரு யானை காட்டில் ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஒரு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு அம்பாவை பத்ரகாளி அம்பாவை நான் கண்ணால் கண்டிருக்கேன். அது நேரடியாகவே நான் கண்டிருக்கேன். கண்ட சுற்றி அதுக்கு பிறகு நான் இந்த மாதிரி தேவாலை அந்த சின்ன இந்த கோயில் மாதிரி அந்த மாதிரி இதுங்கள் செஞ்சு சம்பாதிக்கணுன்ட்டு அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு அம்பாள் நல்ல ஒரு தொழிலை எனக்கு தந்திருக்காங்க. அந்த தொழிலை நான் செஞ்சுக்கிட்டு எனக்கு யாராவது கஷ்டத்தில் அப்படி இருந்தால் அவங்களுக்கு ஒரு உபதேசம் நம்ம கொடுக்கலாம், சொல்லலாம். அவங்களுக்கு இதை எப்படி செய்யுங்க, செஞ்சால் அது சரியாக வரும் அப்படின்றத நமக்கு சொல்லலாம். அப்படி இல்லாமல் அவங்க வீட்டுங்களில் போய் ஆடிக்கிட்டு அதெல்லாம் நமக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, மந்திரமும் தெரியாது. ஆனால் அந்த பிரார்த்தனையில் இருக்கக்குள்ள சில இதுங்கள் பரிகாரங்கள் எனக்கு காட்டியிருக்காங்க. அதை சொல்லலாம் யாருக்காவது, இதை இப்படி செஞ்சால் அவங்களுக்கு இதிலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு விலகிடலாம் அப்படின்ட்டு. அப்போ சில குடும்பத்துங்களில் நம்ம பார்த்தா எந்த நேரமும் சண்டையாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், ஒரு செழிப்பு இருக்காது. சில பேர் இருப்பாங்க குடும்பத்துக்குள்ளே, ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் டக்குன்னு அவங்க கோவம் போகும், அவங்க எந்த நேரமும் சண்டைக்கே வர பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு தீய சக்தி பார்வை அந்த மாதிரி இதுங்கள் விழுந்திருக்கலாம். சரியா? அப்போ அதுங்களை நம்மளே அதை விலக்கி கொள்ளையும் இயலும். சரியா? மற்றது தீய சக்திங்கிறது நம்மக்குள்ளே வரக்குள்ளே நம்மக்கிட்ட இந்த பாக்கு பழம் வெத்தலை அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்கிட்டு வரதில்லை. சரியா? அவங்கெல்லாம் விரட்டுறதுக்கு நம்ம அதெல்லாம் கொடுக்கவும் அவசியம் கிடையாது. சரியா? அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பீடி சிகரெட்டு சுருட்டு பழம் பாக்கெல்லாம் கொடுத்து விரட்டுறதா இருந்தால் நம்ம வணங்குற அம்பாள் வேலை கிடையாது. சரியா? அவங்களுக்கு நம்ம தீய சக்திங்களுக்கு நம்ம அடிமல்லே. அம்பாள் உலகத்தை ஆளக்கூடிய சக்தி பெற்ற அம்பாள்கிட்ட அவங்க சொன்னால் நீ போ, நீ விலகுனா அவங்க விலகிடணும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதுதான் உண்மை. சரியா? மற்றபடி அந்த மாதிரி ஏதாவது தீய சக்தி பார்வைகளோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதுங்களை பண்ணிக்கலாம். சரியா? சில டைமில் நம்ம தூக்கத்துக்கு போனைக்கும் அவங்களுக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வரலாம். சரியா? நம்ம யாராவது நம்ம குடும்பத்தில் யாராவது இறந்தவங்களோ இல்லாட்டி நமக்கு தெரியாதவங்களோ யாரோ இறந்தவங்கள்ட்ட கனவுல அந்த முழு உருவத்தையும் அப்படியே நமக்கு தெளிவாக காட்டுது, காண்றோன்னு சொன்னால் அதுவும் அவ்வளோ சரியில்லை. அது சரியா? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதுங்களை நமக்கு விலகி கொள்ளலாம். அந்த மாதிரி விஷயங்கள் கண்ட பிறகு நமக்கு அடிக்கடி கெட்ட கெட்ட கனவுகள் வரலாம். சில டைமில் கனவுல நம்ம தூங்கிட்டுக்குள்ளே திடுக்குன்னு பயந்து எழும்பலாம். நம்ம அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். அப்போ அதுங்களை நமக்கே அதை விலக்கி கொள்ள இயலும். சரியா? அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வணங்குற கடவுள் என்னமோ, என்ன கோயிலோ அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கேட்கலாம். சரியா? அம்பாள்கிட்ட போய் கேட்கலாம். நீங்கள் காளி அம்பாள்கிட்டே போயிட்டு ஒரு தேங்காய் ஒரு சூடு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு பற்ற வச்சு நீங்கள் அந்த கோயிலை சுற்றி ஒரு 3 சுற்று நீங்கள் சுற்றி வரலாம். வரக்குள்ளே நீங்கள் கேட்கலாம் அம்பாள்கிட்ட, என் தாய் தந்தை என் மனைவி என் பிள்ளைகளோடு சேர்ந்து சகல செல்வங்கள் பெற்று சந்தோஷமான சௌபாகியமான என் உடம்புக்குள்ளே எந்த தீய சக்தி பார்வைகளோ தீய சக்திகளோ இருந்தாலும் இன்னையோடு இது விலகி என் தாய் தந்தை மனைவி என் பிள்ளைகளோட வட்டாரோடு எல்லாத்தோடையும் சேர்ந்து சகல செல்வங்கள் பெற்று சந்தோஷமான சௌபாகியமான ஒரு லக்ஷ்மி கல்யாணம் ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக எனக்கு அருள் புரிய வேண்டும் அத்தான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கேட்டு அந்த தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் அன்னைக்கு அந்த பூஜை பண்ண போக்குள்ள உங்களுக்கு கொண்டு போகலாம் சுத்தமான தண்ணி. சுத்தமான தண்ணினா அது ஊற்று தண்ணி மாதிரி எடுத்தால் நல்லோம். இந்த சுத்தமான தண்ணி ஒரு கிண்ணத்தில் மாதிரி எதுலையாவது எடுத்துகிட்டு போகலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு பாட்டிலில் சுத்தமான ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த கோயிலில் கொடுக்கக்குள்ள அவங்கள்ட்ட கொடுத்து அதை அர்ச்சனை பண்ணிக்கலாம். அதை அர்ச்சனை பண்ணி கொண்டாந்து நீங்களே உங்களோட அந்த காணியை சுற்றி அந்த தண்ணியை நீங்கள் ஒரு கோடு மாதிரி இப்படி போடலாம். போட்டு
உங்களுக்கு மிச்சமே அந்த கனவு மாரி எந்த நேரமும் நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், தூக்கம் போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் படுக்கிற அந்த கட்டில சுத்தியும் வந்து ஒரு சின்ன பிடி கோடு மாரி அந்த தண்ணிய இழுத்து விடலாம் நீங்க. சரியா? அவ்வளோத்தான் செய்ய வேண்டியது. மத்தது உங்களுக்கு எந்த நேரமும் கனவுலே வந்து நீங்க பயந்துகிட்டே இருக்க நீங்க படுக்க போக்குல வந்து காளியம்பாள நெனச்சிட்டு நீங்க படுக்கலாம். அப்ப உங்களுக்கு வந்து எந்த கனவும் எதுவும் வராது. நீங்க இத செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அது நல்ல பலன் கிடைக்கும். சரியா? வணக்கம்.